ஓடி சீரிஸ் முடிஞ்சிச்சு. ஜி ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாமா அப்படின்னு இப்போ T20 சீரிஸ் வந்திருக்கு. சூரியகுமார் யாதவ் அவரோட படையோட இப்போ மனுக்கா ஓவரில் ஷான் மார்ஷோட படை கூட கங்காரு படை கூட மோதுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டாக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா பொதுவாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த T20 வேர்ல்டு கப் இந்த T20 வேர்ல்டு கப் நெருங்கிக்கிட்டு இருக்கு, இல்லை ICC நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னா அப்போல்லாம் இந்தியா வந்து ஒரு ஆஸ்திரேலியா கூட ஒரு சீரிஸ் போட்டுருவாங்க, இல்லை மல்டிநேஷனல் டோர்னமெண்ட் ஒன்று போட்டு விட்டுருவாங்க. இப்போல்லாம் நான் அந்த கிரிக்கெட் கதைகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா இந்த 2014, 15, 16 காலகட்டத்தை நோக்கி பேசிக்கிட்டே இருக்கிறேன்னா, ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு T20 வேர்ல்டு கப், ஒரு ODI வேர்ல்டு கப் நடந்தது. அப்படியே இந்தியா மல்டிநேஷனல் டோர்னமெண்ட் ஒன்று ஆஸ்திரேலியா கூட ஆடுவாங்க. அப்புறம் பைலேட்டரல் சீரிஸ் வந்து T20 சீரிஸோ இல்லை ODI சீரிஸோ ஆஸ்திரேலியா கூட ஆடுவாங்க. ஸோ எனக்கு திரும்பவும் அப்படியே அந்த காலகட்டத்தை நோக்கி போகிறேன். ஏன்னா 5 T20 மேட்சஸ் நடக்க போது ஆஸ்திரேலியா சேலஞ்ச் பண்ணுவாங்க. அதுவும் இந்த ஒர்க் அவுட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இந்த ஆஷஸ்க்காக தன்னோட பிளேயர்ஸை பாதுகாக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிரேக் விட்டு நிறைய பேர்களை வந்து அடகாத்து பாதுகாக்கிறாங்க. ஆஷஸ் முக்கியமா இல்லை இந்த T20 சீரிஸ் முக்கியமா அப்படின்னு நம்ம நிறைய விஷயம் ஆஸ்திரேலியா சைட்லேருந்து, டீம் இந்தியா சைட்லேருந்து நிறைய பேச போகிறோம். நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கேட்டிருந்தேன் யார் பிளேயர் ஆஃப் தி சீரிஸ் அவார்டு வாங்குவாங்க ODIயில் அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய பேர் ரோஹித் கோலியா அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் ரோஹித்னு பதில் சொல்லியிருந்தீங்க. கரெக்டாக பதில் சொல்லியிருந்தீங்க. எல்லா டியூட்ஸ்க்கும் இங்கே சல்யூட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சீரீஸில் யார் பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு வாங்குவாங்க அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியன் டீம் சைட்லேருந்து யார் வாங்குவாங்க, அப்புறம் ஆஸ்திரேலியா டீம் சைட்லேருந்து யார் வாங்குவாங்கன்றதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருக்கிறீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஷார்ட்ஸ் டெய்லி நம்ம சேனலில் 2வது அப்லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ பார்த்துட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால். ஓடு ஐபிஎல் பாப்பியா? ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிளாஷ் ஆஃப் டியூட்ஸ்ல இந்தியா டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா 2025 மனுக்கா ஓவல் நடக்க இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா முதல் T20 மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவ்யூ பார்க்க வந்துருக்கிறீங்க. ஹை ஸ்கோர் மேட்சஸ் இந்த T20 சீரீஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா இப்போ ஆஷஸ் வருது, நிறைய முன்னாடி ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் பவுலிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆக்சுவலி ஸ்டார்க் T20 ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஜாம்பாவும் இல்லை, ஹேசல்வுட் மட்டும் தான் இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ அப்போ அவங்களோட இந்த ஜென்சி பவுலிங் யூனிட்டும் இந்த பக்கம் ஜென்சி இந்தியன் டீமும் இருக்கிறாங்க. ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு ஜென்சி பேட்டர்ஸ் இருக்காங்கிறதுனால ஒரு பெரிய குத்துட்டு பெரிய ஸ்கோர் எடுப்பாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். பட் ஆனால் இந்தியாவுக்கு சவால் இருக்குது. ஆஸ்திரேலியாவோட கை கொஞ்சம் ஓங்கி இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். என்ன ஆரம்பத்திலே சொல்லி ஆரம்பிப்போம். சரி, ஓகே. மனுக்கா அவரோட பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட் அண்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்ச்சு நைட்டில் நடக்குது. இது வரைக்கும் மழை இல்லை அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட முடியுது. அப்புறம் பொதுவாக நீங்கள் ஆஸ்திரேலியாவில் வந்து கிரவுண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா ஓவல், ஓகேங்களா? ஓவல்லையும் இந்த பக்கம் அதாவது விக்கெட் கீப்பருக்கு பின்னாடி பவுலருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், ஓகேங்களா? இந்த பக்கம் லெக் சைடு ஆஃப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும். மனுக்கா ஓவலும் அப்படிதான். ஒரு எண்டு அதாவது ஸ்ட்ரைட்டில் ஒரு எண்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு, இன்னும் ரெண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும். ரொம்ப பெருசு ரொம்ப சின்னது அப்படின்லாம் இருக்காது. பட் மனுக்கா ஓவல் வந்து ஒரு இந்தியன் கிரவுண்டு மாதிரி இருக்குன்னு கூட சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஸ்கோர் வென்யூ, பவுன்ஸ் இருக்குன்னா எனக்கு அவர் ஞாபகம் தான் வராரு. பவுன்ஸ் இருக்கக்கூடிய பிச்சில் அவர் மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்கனாலும் அதுக்கப்புறம் விக்கெட் ஒரு பக்கம் போக 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 கொஞ்சம் ஒரு மாதிரி செட்டில் ஆகுங்கிறதுனால பேட்டர்ஸ்லாம் நல்லாவும் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் அந்த ஓவல் ஷேப் நான் சொல்லலை, ஒரு பக்கம் பெருசுன்னு ஒரு பக்கம் சின்னது. ஸோ இது டாக்டிக்கலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேமில் பெருசாக ப்ளே பண்ணும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸுகளை ஸ்லைட் பண்ணி மேபி பேட்டர்ஸ்களை வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயரில் அடிக்க வச்சு மிடில் விக்கெட்டில் ஃபீல்டர்ஸை வச்சு எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கு. பட் எதிர்பார்க்கறது ஹை ஸ்கோர் மேட்சஸ் தான். ஏன்னா இங்கே ஆடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸும் சிட்னி தண்டர்ஸும் என்னோட மேட்ச்சில் 182 சேஸ் செய்யப்பட்டிருக்கு இந்த போன BBLல. அதுக்கப்புறம் சிட்னி தண்டர்ஸ் 182 அடிச்சிருக்காங்க. பட் மெல்பர்ன் ஸ்ட்ரைக்கர்ஸால் அதை அடிக்க முடியலை. பட் சிம்பிளான விஷயம், மனுக்கா ஓவல் அதாவது பொதுவாக இங்கிலாந்து ஆஸ்திரேலியா இப்போ நிறையாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹை ஸ்கோர் மேட்சஸ்களாக தான் இருந்துக்கிட்டு இருக்குதுங்கிறது ஒரு பக்கம்னாலும் ப்ளஸ் அங்கே விளாட்ற கிரிக்கெட்டும் அந்த ஹை ஸ்கோர் நோக்கியும் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் ஸோ இந்த பிச்சஸை மாற்றுறதுக்கு அதுவும் ஒரு காரணமாகவும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மனுக்காவோட பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் சேஸ் போகிறதும் நல்ல ஐடியா தான் நான் நினைக்கிறேன், ஓகேங்களா? இதுதான் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். இப்போ பிளேயிங் லெவனில் இப்போ இந்தியாவோட டாப் ஆர்டர் பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா? இப்போ நீங்கள் லோவர் மிடில் ஆர்டர் அண்ட் பவுலிங்க்கு வரும்போது தான் உங்களுக்கு பிரச்சனை. உங்களுக்கு எப்படியும் பாருங்கள், அக்ஷர் பட்டேல், ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங் இவங்க 3 பேரும் ஆடுவாங்க. இப்போது உங்களுக்கு வருண் சக்கரவர்த்தியா குல்தீப் யாதவா, ஏன்னா ஆல்ரெடி அக்ஷர் பட்டேல் இருக்காரு. இப்போது நீங்கள் வந்து பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங் ஆடும்போது உங்களுக்கு இன்னொரு ஃபாஸ்ட் பாலர் படும். இப்போது ஹர்திக் பாண்டியா இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் சிவம் துபேயோட ஆடுவீங்க. பட் சிவம் துபே எவ்வளோ எஃபெக்டிவாக இருப்பாருன்னு தெரியல. பட் சூரியகுமார் யாதவ் ஏஷியா கப் ஃபைனலில்
சிவம் துபே கையில் தான் நியூ பால் கொடுத்தாரு. அப்போ துபே வரும் எந்த அளவுக்கு நம்புறாங்க, துபே எந்த அளவுக்கு பார்க்குறாங்கிறத நீங்கள் உணரலாம். பட் இருந்தாலும் சேஃபர் ஜோனுக்கு ஓகேங்களா, இருந்தாலும் ஒரு அட்டாக்கிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பாலர் தேவை. சேஃபர் ஜோனும் இல்லை, ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு ஃபாஸ்ட் பாலர் தேவைன்னா ரிங்கு சிங் ஏன்னா ரிங்கு சிங் 7வது இடத்துல வராரா, அப்போ அக்சர் பட்டேல் 7வது இடத்துல மேலே புஷ் பண்ணும்போது இப்போ இன்னொரு ஃபாஸ்ட் பாலர், அதாவது 3 ஃபாஸ்ட்டு, ஒரு ஸ்பின்னு, ஒரு ஃபாஸ்ட் பாலிங் ஆல்ரவுண்டர், இப்படி போகலாம். இப்படி போனால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட யோசிக்க தோணுது. 3 ஃபாஸ்ட் பாலர்ஸ், ஒரு ஸ்பின்னர், ஒரு ஃபாஸ்ட் பாலிங் ஆல்ரவுண்டர், ஒரு ஸ்பின்னர் அப்படிங்கிற கணக்கோட போகலாம். ஆனால் வருண் சக்கரவர்த்தியா குல்தீப் யாதவா, ரிங்கு சிங்கை நீங்கள் வெளில எடுத்து வச்சிங்க அப்படின்னா பேட்டிங்கில் ஒன்றும் பிரச்சனை வராது ஓகேங்களா. ஆனால் ரிங்கு சிங்கை உள்ளே வச்சிங்கன்னா கொஞ்சம் பவுலிங்க்கு பிரச்சனையாக இருக்கும். பவுலர்களோட ஒரு 5 பேரோட ஆடுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல தான் சூரியகுமார் யாதவ் என்ன பண்ண போகிறாரு, கௌதம் கம்பீர் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கேள்விக்குள்ளாக இருக்குது. ஹர்திக் பாண்டியாவை மிஸ் பண்ணுவாங்க. ஹர்திக் பாண்டியாவை மிஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக நிதிஷ்குமார் ரெட்டியா சிவம் துபேவன் போகும்போது நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஆல்ரெடி ஒரு ட்ரைலர் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, தமிழ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிப்பான்னு. ஓடியோவில் பெருசாக பண்ணலை. அதனால நிதிஷ்குமார் ரெட்டியை உட்கார வச்சுட்டு துபே தான் ஏன்னா துபே ஏஷியா கப் வின் பண்ணுறதுக்கு ஒரு காரணம், T20 வேர்ல்டு கப் வின் பண்ணுறதுக்கு ஒரு காரணம், அவருக்கு கிடைக்கும் போதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாரு, ப்ரூவ் பண்ணிடுறாரு. ப்ளஸ் அவர் இருந்தால் இந்தியன் டீம் வின் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு ராசி வேலை இருக்குங்கிறனால துபே தான் ஆடுவார். என்னோட 11 நான் சைடில் போட்டிருக்கேன்ப்பா, பாருங்கப்பா, உங்கள் 11 நீங்கள் சொல்லுங்கப்பா, கிருக்கானந்தா இது சரியாக தான் இருக்குது, ஆனால் எனக்கு என்னமோ அப்படின்னு நீங்கள் தோணுது சொல்கிறீங்களா சொல்லுங்கள். பட் அதான் சொல்கிறேன், ஸ்கை எப்படி யோசிக்க போகிறாரு, கம்பீர் எப்படி யோசிக்க போகிறாருன்னு தெரியல. அப்புறம் ஆஸ்திரேலியன் டீம் பக்கம் வந்துட்டிங்க அப்படின்னா ஸ்குவாட் அப்டேட் எக்கச்சக்கமாக இருக்குது. என்னன்னா இப்போ ஜாம்பா இல்லையா, அவருக்கு வந்து தன்வீர் சங்கா உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. யங்ஸ்டர் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஆனார், வேர்ல்டு கப்பில் 2023 டீமில் அவர் இருந்தார். அப்புறம் குன்னமன் வேறு இருந்துகிட்டு இருக்காரு. ஹேசல்வுட் 2 T20 மேட்ச் தான் ஆடவும் போகிறாரு. ஹேசல்வுட் 2 T20 மேட்ச் ஆடும்போது அவரோட ரோல் என்னங்கிறத பற்றி நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ 11th அவங்களுக்கு ரொம்ப பெரிய குழப்பம் என்னன்னா தன்வீர் சங்காவா குன்னமனா அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விக்கெட் கீப்பராக ஜோஷ் இங்கிலீஷ் இருப்பார். பிலிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கப்பாக தான் இருந்துகிட்டு இருப்பாரு. பாட்லட்டா எல்லிசா அப்படின்னு பார்க்கும்போது பார்ப்பாங்க 5 T20 கொஞ்சம் பிரித்து கொடுப்பாங்க நான் நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா லெவன்ஸ் பெருசாக பிரச்சனை இல்லை. ஆஸ்திரேலியாவுக்கு பெருசாக பிரச்சனை கிடையாது. இதான் ஆஸ்திரேலியன் டீமோட 11. ஏன்னா நம்ம சேனல் நிறைய ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் இருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்கள் இந்த 11 ஓகேவா இல்லை கிரிக்காடா, எங்கள் டீமுக்கு நான் ஒரு நல்ல 11 சொல்கிறேன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ 2 11 பார்த்துருப்பீங்க, எது பெஸ்ட் 11 எந்த டீம் ஜெயிக்குங்கிறத இப்போவே நீங்கள் சொன்னாலும் சொல்லிக்கோங்க. இப்போ பேட்டில் நேரில் போகும்போது இங்கே பாருங்கள், இந்தியா வந்து T20 நம்பர் 1 சைடாக இருக்காங்க. இப்போ ஏஷியா கப்பை வின் பண்ணவங்களா இருக்காங்க, T20 வேர்ல்டு சாம்பியன்ஸாக இருந்துகிட்டு இருக்காங்க. எல்லாமே சரிதான். பட் நீங்கள் ஆஸ்திரேலியன் டீம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு சற்றும் சலைத்தவர்கள் கிடையாது. இப்போ மார்ஷ் இந்த இந்தியா சீரீஸ்க்கு முன்னாடி நியூசிலாந்து ஆடும்போது ஒரு 100 ஒரு 85 ஒன்று அடிச்சிருந்துருப்பாரு. மார்ஷ் எவ்வளோ நேரம் வரைக்கும் நிற்கிறாரோ அது அவ்வளோ நேரம் வரைக்கும் இந்தியாவுக்கு பிரச்சனை. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு அது ஒரு தீபாவளி, அது ஒரு சரவெடி. நிற்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரன் ரேட்டில் அவர் எடுத்துகிட்டு போவார். அட்டாக்கிங் கிரிக்கெட் தான் அவர் ஆடுவார்னா. இன்னொரு பக்கம் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, டிராவிஸ் ஹெட் இந்தியானா அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ லவ் பண்ணுவார். ரோஹித் சர்மா இருந்தாலும் இல்லை, அவர் பொதுவாகவே அவர் அடிக்க தான் செய்வார். இப்போ டிராவிஸ் ஹெட்டும் ஷான் மார்ஷும் 2 பேரும் இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ஆடும்போது இவங்க எவ்வளோ அளவுக்கு நேரம் நிற்கிறாங்களோ இந்தியாவுக்கு அவ்வளோ பிரச்சனை. இதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிம் டேவிட சொல்லுவேன். டிம் டேவிட் அந்த கடைசி 4 ஓவர்ஸ் அவர் நீங்கள் எடுக்கலைன்னா அது பெரிய பிரச்சனை. இப்போ நீங்கள் வந்து இந்தியன் சாயில் நீங்கள் டிம் டேவிட பார்த்துட்டு ஆக்சுவலி அவர் ஐபிஎல் செம்மையாக விளையாண்டார், அது வேறு விஷயம். கரீபியன் பிரீமியர் லீக் நல்லா விளையாண்டுருக்காரு, சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் நல்லா விளையாண்டுருக்காருல்ல அப்படின்னு பார்க்கும்போது கீழே டிம் டேவிட். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ ஸ்டாயினிஸும் கீழே இருக்காருங்கிறதும் மேத்யூ ஷாட்டும் இந்தியா கூட நல்லா விளையாண்டாருங்கிறதும் அவங்களுக்கு இந்த 6 பேரில் ஒரு 4-5 பேர் நல்லா ஆடுவாங்க. ஜோஷ் இங்கிலீஷும் சும்மா கிடையாது, அவர்கிட்ட இந்த T20 100 அடிச்சு அவர் ரெக்கார்ட்லாம் இருக்குது. இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் தான் அடிச்சாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்ககிட்ட பேட்டிங் டெப்த்துங்கிறத தாண்டி அவங்ககிட்ட ஒரு 6-7 பேர் செம்மையாக அடிப்பாங்க. கீழே ஓவன் வரைக்கும் இருக்காருங்கிறதுனால சும்மா சொல்லக்கூடாது. ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு அளவுக்கு ஒரு பேட்டிங் டெப்த் வச்சிருக்காங்க, பேட்டிங் டெயில் வச்சிருக்காங்கன்னா இப்போ ஜோஷ் ஹேசல்வுட் இருக்காருல்ல, அவரு உங்களுக்கே தெரியும் இந்த லைன் லென்த் டிசிப்ளினா வச்சிருப்பாரு. விக்கெட் எடுக்கனாலும் எக்கனாமிக்கலா இருப்பாருன்னா இவரு கொடுக்குற ப்ரெஷர் விக்கெட்டா அது கன்வெர்ட் ஆகும் பின்னாடி வரக்கூடிய பவுலர்களுக்கு. பட் 2 விஷயம், ஹேசல்வுட் இருக்கும்போதே அவங்க 2 மேட்ச் வின் பண்ணாதான் சீரீஸை வின் பண்ண முடியும். முதல் T20 மேட்ச் எந்த டீம் தோக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த 11th அமையிறதுங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் தோல்வி, அடுத்த 2-3 மேட்சை இல்லை 2 மேட்சை வின் பண்ணாதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக இருப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் தோல்விங்கிறது பெருசாக சைக்கிளாக அடி வாங்கும். ஹேசல்வுட்டோட பவுலிங்கும் பெரிய பிரச்சனை இந்தியன் டீமுக்கு. அப்புறம் எல்லிஸ் சைலண்டாக ஒரு மாதிரி வேற மாதிரி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு. தன்வீர் சங்கா வந்தாலும் குன்னமன் வந்தாலும் அது பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் இவ்வளோ இருக்குங்க. இதே நேரத்தில் ஹெர்பர்ட்டும் எல்லிஸ் மாதிரி தாங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஸ்டார்க், ஹேசல்வுட், பேட் கமின்ஸ்னு பார்க்குறோம். ஆனால் இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்களும் ஒரு மாதிரி சைலண்ட்டாக வந்து சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா இப்போ இந்தியன் டீம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கில்லுக்கு இது ஒரு பெரிய சேலஞ்ச். ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் அவங்க கிரிக்கெட்டில் ஒரு பெரிய இடத்துக்கு போனதுக்கான காரணம் அவங்க ஆஸ்திரேலியாவில் அடித்தாங்க.
அவங்க ஆஸ்திரேலியாவில் பெருசாக அடித்து அவங்க பேரை நிலநாட்டிக்கிட்டாங்க. இங்கிலாந்தில் கில் அடித்தார், ஆல்ரைட். பட் ஆஸ்திரேலியான்னு வரும்போது ஆஸ்திரேலியா எவ்வளோ அடிக்கிறாருங்கிறது தான். இப்போ 5 T20 மேட்சஸ் இருக்குது, இதில் அவர் அடிக்கணும். அப்போ அடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா நியூசிலாந்து கூட ஒரு ஹோம் சீரிஸை தாண்டி இங்கே அவர் அடிக்கணும். ஹேஸ்லுட்டை ஃபேஸ் பண்ணணும், எல்லிஸ் கிட்ட நல்லா அடிக்கணும். பார்ப்போம் என்ன மாதிரியான கேம் வருதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர் விக்கெட் போகும்போது டீமுக்கு அது ஒரு மாதிரியான ப்ரெஷரையும் கொடுக்கும், அவருக்கு பர்டிகுலராக ப்ரெஷரை கொடுக்கும். 5 T20 சீரிஸ் வந்து சரியாக அவரால் விளையாட முடியாமல் கூட போகலாம். பட் அபிஷேக் சர்மா எப்படி ஆட போறாரு அதான் எதிர்பார்க்குறேன். அபிஷேக் சர்மா வர்சஸ் ஆஸ்திரேலியாவோட நியூ பால் பவுலர்ஸ், எஸ்பெஷலி ஜோஷ் ஹேஸ்லுட். இந்தியன் சாயிலே செம்மையா போட்டார் ஹேஸ்லுட். பட் இங்கே அபிஷேக் சர்மாவுக்கு, ஏன்னா அபிஷேக் சர்மா கூட டிராவிஸ் ஹெட் நல்லா ஆடி இருக்காரு. டிராவிஸ் ஹெட் போயிட்டு அவனை இப்படிலாம் ஆடுவான்டா, அவனுக்கு இப்படி போடு அப்படின்னு ஹேஸ்லுட் சொல்லிட்டாருன்னா அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு டிராபேக். அப்படின்னா இன்னொரு பக்கம் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, சஞ்சு சாம்சன், சிவம் துபே. இப்போ சஞ்சு சாம்சன், சிவம் துபே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷார்ட் பால் டாக்டிக்ஸ், அந்த ஷார்ட் பால் அதை வச்சு தூண்டுவாங்க. ஏன்னா இங்கிலாந்து சீரிஸ் முழுக்க சஞ்சு சாம்சன் அதை வச்சு தான் வந்து பிரச்சனை கொடுத்தாங்க. துபேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு ஸ்பின்னர்ஸ் இவங்க கண்ணிலே காட்டாம சொல்ல முடியாது. 3 ஓவர் ஸ்பின்னர்ஸ் இப்போ உங்களுக்கு வந்து ஷார்ட்டு, ஹெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குன்னமனோ இல்லை தன்வீர் சங்கா, இவங்க 3 பேரில் 2 பேர் இப்போ ஷார்ட் கூட விட்டுருங்க. இப்போது அவங்களுக்கு நிறையாவுக்கு ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருக்காங்க. ஸோ ஸ்டாயினிஸ் நியூ பாலில் போட்டாருன்னா அவங்களுக்கு சும்மா சொல்லக்கூடாது 28 ஓவர் வரைக்கும் போடுறதுக்கு அவங்ககிட்ட அந்த பவுலர்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ ஸ்டாயினிஸ் நியூ பாலில் நல்லா போட்டாருன்னா அவங்களுக்கு ஸ்பின்னரே கூட பெருசாக தேவையில்ல, அங்கங்கே சும்மா தள்ளி விடுறதுக்கு மட்டும், அதுவும் T20 தள்ளி விடுற வேலையே கிடையாது. ஸோ இந்தியன்ஸுகளுக்கு முழுக்க ஒரு சேலஞ்ச் இருக்குது. பின்னாடி ஹர்திக் பாண்டியா ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. பட் எனக்கு அக்ஷர் பட்டேல் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, பெருசாக ஆடுவார்னு. சூரியகுமார் யாதவுக்கும் திலக் வர்மாவுக்கும் அந்த பவுன்ஸ், அந்த குயிக்னஸ் பெருசாக அவங்க ரொம்ப லவ் பண்ணுவாங்க. அதனால நான் வந்து ஒரு எதாவது சொல்கிறேன், அந்த லூப் ஹோல் அப்படின்னா ஸ்டாயினிஸ், பாட்லர், எல்லிஸ், ஆல்பர்ட் இவங்க தான் அந்த லூப் ஹோல். விக்கெட் விடும், ஆனால் இவங்களை அடிக்கலாம். ஹேஸ்லுட் அளவுக்கு கிடையாது டெட்லியா, இவங்களை அடிக்கலாம், இவங்களை ஆடலாம் இந்தியா. ஸ்பின்னர்ஸ் வந்தாலும் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, சஞ்சு சாம்சன் ஸ்பின்னர்ஸ் எந்த மாதிரியான ஸ்பின்னர் இருந்தாலும் அடிக்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். டாப் ஆர்டர் அபிஷேக் சர்மா ஏஷியா கப் இந்தியா வின் பண்ணதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இவர் வந்து குயிக்காக அடிச்சு கொடுப்பாரு, அடிச்சு ஒரு பெரிய ஸ்கோர் வச்சிருவாரு. அதுக்கப்புறம் பின்னாடி ஸ்லோவானாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ அபிஷேக் சர்மா வந்து ஒரு வேளை சர்வைவல் பண்ணி பெரிய ஸ்கோர் அடிச்சாரு அப்படின்னா இந்தியா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அபிஷேக் சர்மாவோட ஸ்கோர் அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாயினிஸ் பற்றி ஒரு விஷயம். ஏன்னா ஸ்டாயினிஸ் நான் சொன்னால் லூப் ஹோல்னு சொல்லிட்டு அவரு கில்லாடி என்ன பண்ணுவாருன்னா மற்றவங்க 1-2 விக்கெட் எடுத்துருவாங்க, முக்கியமான ஒரு நேரத்தில் ஒரு விக்கெட் ஒன்று வேணும்னு நினைக்கும் போது அவர் வந்து விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டாயினிஸ்ட்டை விக்கெட் விடாமல் ஸ்டாயினிஸ் எந்த அளவுக்கு கறந்து ரன் எடுக்க முடியுமோ அவர்கிட்ட எடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருந்துகிட்டு இருக்கு. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் நச்சுன்னு செம்ம டீமு, டவுட்டே கிடையாதுன்னா. இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கும் சலைச்சவங்க கிடையாது, பட் என்ன இந்தியாவும் சலைச்சவங்க கிடையாது, பட் என்ன வின்னிங் பர்சன்டேஜ் நான் ஆஸ்திரேலியா ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஆஸ்திரேலியா 52% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது, இந்தியா 48% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது. பட் இங்கே ஜஸ்பிரீத் பும்ரா இருக்காரு, மறந்துடாதீங்க. ஜஸ்பிரீத் பும்ரா வந்து இப்போ மொத்த பவுலிங் யூனிட்டையும் இப்போ ஜஸ்பிரீத் பும்ரா இருக்கிறான்னா ஜஸ்பிரீத் பும்ரா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங், இன்னொரு பக்கம் ஹர்ஷித் ராணா. இப்போ ஹர்ஷித் ராணா வர்சஸ் டிராவிஸ் ஹெட், அது செம்மையான பேட்டிலாக இருக்கும். அதே போல் மார்ஷை வந்து பும்ரா எடுத்துட்டாரு அப்படின்னா டிராவிஸ் ஹெட் எப்படியா டிஸ்டர்ப் பண்ணி, இல்லைனா வந்து 30 பாலுக்கு 30 இல்லை 20 பாலுக்கு 30 இந்த மாதிரி கொஞ்சம் ஆட வச்சு பின்னாடி இருக்கிறவங்கள ப்ரெஷரில் போட்டு இப்போ அக்ஷர் பட்டேல் இருக்காரு. ஸோ இந்தியா கிட்ட வந்து பவுலிங் அட்டாக் நல்லா இருக்கு, ஆஸ்திரேலியா கிட்ட பேட்டிங் அட்டாக் நல்லா இருக்குது. பட் ஆஸ்திரேலியா கிட்ட பவுலிங் அட்டாக் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது, இந்தியா கிட்ட பேட்டிங் அட்டாக் நல்லா இருக்குது. ஸோ வின்னிங் பர்சன்டேஜ் இப்போ நான் நினச்சாலும் மாற்றலாம். பட் ஓகே பார்ப்போம். ஏன்னா 52 இந்தியா கொடுக்கலாமா இல்லை ஆஸ்திரேலியாவுக்கு கம்மி பண்ணலாமான்னா, சரி ஆஸ்திரேலியாவுக்கு நான் ஒரு மாதிரி கம்மி பண்ணுறேன். ஆஸ்திரேலியா 51% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது, இந்தியா 49% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது. சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப நாளாக பும்ரா கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாரு. இப்போ பும்ரா பாஞ்சிருவாரா மனுக்கா ஓவரில் பார்ப்போம். நல்ல கிரிக்கெட் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த 40 ஓவரில். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் ஜெயிப்பாங்க? யார் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? பேட்டரா, பவுலரா? அதுவும் மனுக்கா ஓவல் ஹை ஸ்கோர் வெனி வேறு சொல்லிட்டேன். இதில் பவுலர்ஸ் ஹேஸ்லுட் அண்ட் பும்ரா எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் நீங்கள் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில்.